Dear students, welcome to Abbas Mathematics, 10th standard English, question number 44, 5 marks, error spotting, correction of errors. இந்த கரெக்ஷன் ஆஃப் ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். இந்த கரெக்ஷன் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸில் இருக்கும், ப்ரிப்போஸில் இருக்கும், சிங்குலர் ப்ளூரலில் இருக்கும், வேர்ப்ஸில் இருக்கும், அட்ஜெக்டிவில் இருக்கும், ஆர் டு பி ஐடென்டிஃபைட் அண்ட் கரெக்டட். இது என்னென்ன இருக்குன்னு பார்த்து நம்ம எதில் இருக்குன்னு பார்த்து நம்ம அதை கரெக்ட் பண்ணி எழுதணும். இப்போ பொதுவாக நமக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ஏ வந்தால் ஆன் போடணும், ஆன் வந்தால் ஏ போடணும். ப்ரெசன்ஸ் வந்தால் இஸ் வந்தால் ஆர் போடணும், ஆர் வந்தால் இஸ் போடணும். வாஸ் வந்தால் வேர் போடணும், வேர் வந்தால் வாஸ் போடணும். இந்த மாதிரி சில ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது ஒரு சிலருக்கு சரியாக வரும். இந்த பாருங்கள், ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர்ஸ் இன் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெக்ரியேஷன். இது கேம்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னால் இது ப்ளூரல். அப்போ வெர்பு மட்டும்தான் வரும், வெர்போட எஸ் சேராது. இதை பற்றினா கேம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் இன் ரெக்ரியேஷன். அதுக்கடுத்து கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு பை மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் எ வேர்ல்டு. பாருங்கள், ஏ வேர்ல்டு, ஏ தீனு, நீ ஆன்னு சொன்னீன்னு சொல்லக்கூடாது. ஆன் எப்படின்னா வவல் சவுண்டு. சில நேரத்தில் வவல் வராது, ஆனால் வவல் சவுண்ட் வந்திருக்கும். இப்போ யூரோப்பியன், ஆன் யூரோப்பியன்னு சொல்லக்கூடாது, அதை ஏ யூரோப்பியன்னு சொல்லணும். யூனிவர்சிட்டி, ஏ யூனிவர்சிட்டின்னு சொல்லணும், ஆன் சொல்லக்கூடாது. ஒன் ஐடு பர்சன், ஓஎன்இ ஒன், ஓதான் வந்திருக்கு, ஆனால் ஏன் ஒன் வைடு பர்சன் சொல்லணும். சில விதிவிலக்கு இருக்குது. அந்த விதிவிலக்குனா எக்ஸப்ஷனல் கேஸ், அந்த மாதிரி உள்ளதுக்கு அப்படி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வேர்ல்டுன்னு வராது, ஆல் ஓவர் தி வேர்ல்டு, உலகம் முழுவதும், ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அதுக்கடுத்து ராஜன் ஸ்லோலி செட்டில் டவுன் இன் ஹிஸ் ரிட்டையர்டு லைஃப். இந்த பாருங்க, ராஜன் மட்டும்தான் வந்திருக்காரு. அப்போ ஸ்லோலி செட்டில்டு, அது பாசன்ஸ் இருக்க வேண்டியது, ப்ரெசன்டென்ஸு இருக்குது, செட்டில்டு டவுன். அதுக்கடுத்து ஹேவ் எனி ஒன் அட்டெண்டட் தி ஃபங்க்ஷன். எனி ஒன்னா ஹேஸ் தான் போடாது, ஹேவ் ஹேஸ்னு மாறும். நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்ன சொல்லியிருக்கோம்னா ஹேஸ் ஹேவ்னு மாறும், ஹேவ் ஹேஸ்னு மாறும், அவ்வளவுதான். அப்போ ஹேஸ் எனி ஒன் அட்டெண்டட் தி ஃபங்க்ஷன். அடுத்து நீங்கள் தான் சொல்லணும். எப்படி எது கேட்குறேன்னா, மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வாஸ் குட் ஆர் ட்ராயிங் பிக்சர்ஸ். இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அண்டு வந்திருக்கு, அண்டு வந்தால் ப்ளூரல், வாஸ் அப்போ எப்படி மாறும், வேர்னு மாறும். இவ்வளவு தான். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள், ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இயரில் கேட்ட சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நான் சொன்ன சுருக்கமாக சொன்னது ஏ ஆன் போடணும்னு சொன்னல, அந்த அதுக்குள்ளது. ஹீ இஸ் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். எம்எஸ்சினா நீ நினச்சிக்கிற கூடாது, எம்எஸ்சினா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு கரெக்டு தான். எம்ங்கிறது வவல்ஸ் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அது சொல்லும்போது பாருங்கள், எம்எஸ் இந்த பற்றியெல்லாம் எம்னு வந்திருக்கு. அந்த சவுண்டு வர்றதுனால ஏ என்ன போட்டாச்சு, ஆன்னு போட்டாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், மாலா இஸ் எம்ஏ இன் இங்கிலீஷ். அதில் ஏ வந்திருக்கா, ஆன் போடு. மாலா இஸ் அண்ட் எம்ஏ இன் இங்கிலீஷ். பை பாட் ஏ ஹெச்எம்டி வாட்ச். ஹெச்எம்டி பாருங்கள், ஹெச்எம்டி எச் ஏன்னு அப்படி வருது. அப்போ ஆன் ஏ ஆன்னு மாறிடுச்சு. ஆனஸ்ட் மேன் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட். ஆனஸ்ட் ஹெச்சில் தான் ஆரம்பிக்குது, ஆனால் சவுண்டு ஹெச் சைலண்ட்டு, அதனால ஓ தான் மென்ஷன் பண்ணது, அதனால் ஆனஸ்ட் மேன் சொல்கிறோம். கவ் மீ எ 1 ரூபி காயின், அதுதான் நான் சொன்னது. ஒன் ஐடு பர்சன்,
ஒன் WONE சாரி ஓஎன்ஜினா ஒன்றுன்னு சொல்ல ஒன்றுன்னு சொல்லணும். அது அப்படி தான் பொனட்டிக்ஸில் அப்படி தான் இருக்குது. அது இன்னும் மேற்படுப்பு நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிருவீங்க. வந்து ஏன்னு மாறிடுச்சு. இப்போ நான் சொன்னோம்ல யூனிவர்சிட்டி, தேர் இஸ் an யூனிவர்சிட்டி இன் மதுரைன்னு கொடுத்துருக்கு. தேர் இஸ் ஏ யூனிவர்சிட்டி. அப்புறம் ஹி ஜாயின்ட் an யூரோப்பியன் யூனிவர்சிட்டி லாஸ்ட் இயர். யூரோப்பியன் ஏ யூரோப்பியன் மாறிடும். நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அதாவது வவ்வல்ஸ் தானே போட சொன்னீங்க, இப்போ ஏன் இது சொல்கிறீங்க? அதை தான் சொல்கிறேனே, வவ்வல்ஸை வந்திருந்தாலும் வவ்வல் சவுண்டு வரல, அதில் யூ சவுண்டு வருது, ஒய்வோ யூ சவுண்டு வருது. அதனால அது என்ன நினச்சிக்கிறக்கூடாது, வவ்வல்ஸ் நினச்சிக்கிறக்கூடாது. அது இன்னும் படிக்க படிக்க தான் புரியும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஐ ஹாவ் பாட்டு அண்ட் புக்குன்னு இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு சின்ன எல்கேஜி பையன் படிக்கிறவங்க கூட ஏன் புக்குன்னு தான் போடுவேன், புக்குன்னு போட மாட்டேன். அந்த சன் ரைசஸ் பாருங்கள், இந்த சன் உலகத்திலேயே ஒரே ஒரு பொருள் இருக்கணும். தி சன், தி மூன், தி எர்த்து, தி சோல், இந்த மாதிரிலாம் உலகத்தில் ஒன்று தான் இருக்குது. உலகத்தில் ஒன்று இருக்குது. சன்கிறது ஒன்று தான். தி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்டு. அப்புறம் பாருங்கள், ஜான் இஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வந்தாவே அந்த பிக்கஸ்ட்னு போடணும், ஸ்மாலஸ்ட் போடணும், குட் பெட்டர் பெஸ்ட்னு போடணும். அப்போ அந்த பெஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ் வந்தால் அந்த சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னால் டி சேர்க்கணும். இது மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட்டு ஒரு ரூல் அது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுச்சு, ஜான் இஸ் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். அதுக்கடுத்து இட் இஸ் எ ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். பாருங்கள், நம்ம சொல்லும் போதே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வராது, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வாண்ட் டு earn more but work less. An apple a day keeps a doctor away. பற்றினா இதில் என்னன்னா, an apple a day keeps the doctor away. ஏங்கிறத எடுத்துகிட்டு தீனு போடணும். ஐ ஹாவ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், முக்கியமானது யுனைடெட் ஸ்டேட்ஸ், தி யுனைடெட் ஸ்டேட்ஸு. கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு பை மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஆல்ரெடி சொல்லிட்டான், ஆல் ஓவர் தி வேர்ல்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டான். கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு பை மில்லியன் ஆஃப் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த மாதிரி பாருங்கள், எரர் ஸ்பாட்டிங்கே நிறைய தான் இருக்குது. ஆனால் உனக்கு 5 மார்க்கு. இப்போ ப்ரிப்போசிஷனால் வரக்கூடிய ஒரு எரர் ஸ்பாட்டிங். இதை பார்த்தீங்கன்னா, த கேட் வாஸ் சிட்டிங் இன் எ வால்னு வராது, ஆன் எ வால், சுவரின் மீது அமைந்திருக்கிறது. அது மாதிரி சி கோஸ் டு ஸ்கூல் பை ஃபுட்னு சொல்லக்கூடாது, ஆன் ஃபுட்னு சொல்லணும். அவர் கிளாஸ் ரூம் இன் த செகண்ட் ஃப்ளோர், ஆன் த செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள், இன் ஆனா மாறிடுது. அதே மாதிரி ஹி கங்க்ராச்சுலேட்டட் மீ ஃபார் ரைட்டிங் தி எக்ஸாமினேஷன். ஹி கங்க்ராச்சுலேட்டட் மீ ஆன் வின்னிங் த எலெக்ஷன். ஹி ஹேஸ் குட் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர். ஆஃப் நாலேஜில் இன் குட் நாலேஜ். He had written the letter by pen, with pen. பொருளை குறிக்கிறது, with pen. பை பென், பென்னா வித்து பென் அர்த்தம். ராஜு மெட்டு இன் அன் ஆக்சிடென்ட், மெட்டு வித் அன் ஆக்சிடென்ட். சி இஸ் வெரி ஆங்க்ரி அட் ஹர் ஹஸ்பண்ட், வித் ஹர் ஹஸ்பண்ட். இஸ் ஆங்க்ரி வித் மீ. அப்போ இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் இஸ் சக்ஸஸ். ஐ ஆம் சஃபரிங். இது நம்ம பல வருஷம் லீவ் லெட்டர் எழுதியிருக்கோம். சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். லெட் அஸ் ஹோப் தோ தி பெஸ்ட். அதனால் லெட் அஸ் hope for the best. Bye students, tomorrow next class we will see meet.